ஸ்ரீ தேவி பாகவதம் 256 பகுதி. தேவேந்திரனுக்கு துர்வாசரின் சாபம். சுவாமி, பார்க்கடலில் லக்ஷ்மி தேவி எவ்வாறு அவதரித்தார் என்று நாராயணரை நாரத முனிவர் கேட்டார். நாரதரே, ஒரு சமயம் காட்டில் தேவேந்திரன் மது வகைகளை நன்றாக அருந்திவிட்டு தேவ மகளிருடன் ஆடி பாடி லீலைகள் புரிந்து கொண்டிருந்தான். அப்போது துர்வாச முனிவர் அந்த வழியாக வந்தார். அவரை கண்ட தேவேந்திரன் அவரையும் அவருடன் வந்த சீடர்களையும் மதிப்புடன் வரவேற்றான். அதனால் மகிழ்ந்த முனிவர் தான் கொண்டு வந்த மாலையை தேவேந்திரனிடம் கொடுத்தார். தேவேந்திரன் அந்த பாரிஜாத மாலையை யானையின் மத்தகத்தின் மீது வீசினான். அது யானையின் மீது பட்டதும் அந்த யானை தேவேந்திரனை விட்டுவிட்டு காட்டுக்கு தவம் செய்ய சென்று விட்டது. அதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர், ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அணியப்பட்ட பாரிஜாத மாலையை நான் உன்மீது கொண்ட மதிப்பின் காரணமாக தந்தேன். அதை நீ பயபக்தியுடன் வாங்காது திமிருடன் வாங்கி யானையின் மத்தகத்தில் எறிந்தாய். அதனால் லக்ஷ்மி தேவி உன்னை விட்டு நீங்கி ஸ்ரீவைகுந்தத்தை அடைவாளாக என்று சாபமிட்டார். அதனால் பயங்கொண்ட தேவேந்திரன் துர்வாச முனிவரை பணிந்து வணங்கி, மகரிஷியே, எனக்கு ஏற்ற சாபத்தை கொடுத்து விட்டீர். எனக்கு எந்த சம்பத்தும் வேண்டாம், ஞானத்தை உபதேசிக்குமாறு கேட்கிறேன் என்று வணங்கினான். அதை கேட்ட துர்வாச முனிவர், முன்பு உனக்கு கற்பித்த குரு ஞானத்தை உபதேசிக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு சென்று விட்டார். துர்வாச முனிவர் அவ்வாறு கூறியமையால் பயமும் துக்கமும் அடைந்த தேவேந்திரன் தனது பட்டணமான அமராவதிக்கு சென்றான். அப்பட்டணத்தை அசுரர் கைப்பற்றியமையால் அவன் திரும்பி கங்கை கரைக்கு வந்தான். அங்கே தேவகுரு பரபிரம்மத்தை தியானித்து கொண்டிருந்தார். அவரின் பிரார்த்தனை முடிந்ததும் தேவேந்திரன் அவரை வணங்கி தனக்கு நேர்ந்தவற்றை கூறினான். இந்திரா, தான் செய்த கர்ம வினையை தானே அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று சாமவேத சாக்கையில் பிரம்மதேவருக்கு பரமாத்மா உபதேசித்துள்ளார். அதில் மிச்சம் இருந்தால் பாரத தேசத்தில் பிறவி எடுத்து தீர்த்தல் வேண்டும். அதை அனுபவிக்காமல் விட முடியாது. யாருடைய கட்டளையால் சகல பிரபஞ்சமும் சிருஷ்டிக்கப்படுகிறதோ அந்த சர்வேஸ்வரனை வழிபடும் அவர்தான் பிரம்மதேவரை படைத்தவர். ஆபத்து வேளைகளில் ஆண்டவனை நினைப்பவனை ஆபத்திலிருந்து ஆண்டவன் நீக்கி வைப்பான் என்றார் பிரகஸ்பதி. 256 பகுதி நிறைவடைந்தது.